யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாக்கு என் எம்பெருமான் மற்றறியேன் செய்யும் வகை. யாவருக்கும் மேலாம் அளவிலா சீவுடையான், எல்லாருக்கும் மேலானவன், ஒப்பற்றவனவன், யாவருக்கும் கீழாம் அடியேனை, எல்லோருக்கும் கீழ்பட்டவனாக நாயேனை போல இருக்கின்ற என்னை யாவரும் பெற்றியா இன்பத்துள், யாவருக்கும் கிடைக்காத இன்பத்தை இந்த ஆனந்த வெள்ளத்திலே என்னை அழுத்தி எம்பெருமான் மற்றறியே செய்யும் வகை, அவனுக்கு என்ன வகை கைமாறு செய்ய போகிறேன் என்று சொல்கிறார் அந்த பாடல்ல. யாவருக்கும் மேலாம், எல்லாருக்கும் மேலானவன் எம்பெருமான், யாருக்கும் கீழானவனை என்னை, நாய் போன்ற என்னை அவன் என்ன பண்றான், யாரும் பெற்றறியாத இன்பத்தை, யாருக்கும் கிடைக்காத பேரின்பத்தை எனக்கு அளித்தான், அவனுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன், மற்றறியை செய்யும் வகை கைமாறு செய்யும் விதத்தை அறிந்தேன் என்கிறார். இதே பாடல்ல இன்னொரு பாடல், தந்தது ஒன் தன்னை கொண்டது என் தன்னையில ஒரு கடைசியில எந்தையே ஈசா உடலிடம் கொண்டார் யான் இதற்கிலன் கைமாறு, இறைவனுக்கு கைமாறு செய்யக்கூடியது அப்படின்ற பாடல். மூவரும் 33 மற்றொழிந்த தேவரும் காணா சிவ பெருமான், மூவரும் 33 மற்றொழிந்த தேவரும் காணா சிவ பெருமான், மாயேறி வையகத்தே வந்தெழிந்த வார்கழல்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மேகும். மூவரும் மூர்த்திகள், 33 தேவர்கள், மற்றொழிந்த தேவர்கள், மற்ற ஒழிந்த ஏனைய தேவர்களும் காணாத சிவபெருமான், அவங்களுக்கு காண கிடைக்காத சிவபெருமான் மாயேறி மான குதிரை ஏறி, குதிரை ஏறி வையகத்தே வந்தெழுந்தான், பூமியிலே வந்து பொருந்தினான். வாறு கடல்கள் வந்திக்க நீண்ட திருவடிகளை வணங்க மெய்யகத்தே இன்பம் உடம்பினும் எனக்கு பேரின்பம் உண்டாகும். அவர் நினைத்த வரலாற்றை சொல்றார். திருக்குறளில் நடந்த சமாசாரம் சொல்லி மதுரையை நினைந்த குதிரை சேவகனாக வந்ததும், குதிரை சேவகனா வந்தது மட்டும் இல்ல, எல்லார் அடியார்களுக்கும் குதிரையை பார்த்தார்கள், வந்த சேவனை பார்த்தார்களுடைய திருவடி மாணிக்க வாசல் முடிதான் பார்த்தார்கள். எல்லாருக்கும் கிடைக்காதவருடைய கடவுளுடைய திருப்பார் அது ஒருத்தராக தான் அடியார்களுக்கு தான், சிறந்த அடியாருக்கு மட்டும் தான் கிடைக்கும். அதனால அதை நினைத்து பாடக்கூடிய பாடல் மாயேறி வையகத்தை வென்றெழுந்த வார்கள் என்று வந்திக்க மேகத்தை இன்பம் மிகும், உடம்பிலே இன்பம் உண்டாகும் அப்படின்னு பாடல். இருந்தென்னை ஆண்டான் இணையடிய சிந்தித்து இருந்து இறந்து கொள் நெஞ்சே எல்லாம் தருங்கான் பெரும் துறையில் மேய பெரும் கருணையாளன் மருந்துருவாயின் மனத்தே வந்து. இருந்து என்னை ஆண்டான், மனையிலே தங்கி ஆண்டு கொண்டான், இணையடியே சிந்தித்து அவனுடைய திருவடியை சிந்தித்து இருந்து இறந்துகொள் நெஞ்சே, வேண்டிக்குள் நெஞ்சே, தருங்கான் எல்லாம் தருவான் பெருந்துறையில் மேய பெரும் கருணையான், பெருந்துறையை வீற்றிருக்கின்ற பெரும் கருணையாளனாக இருக்கிற இத்தனை நூற்றாண்டு கடந்த பிறகும் கூட நாம் நாவிலே அமர செய்து செவி வழியாக கேட்குமை செய்ததற்காக மானிட சட்டையை தாங்கி வந்தவர்கள் சிவமாக உருமாறி ஓராண்டு காலம் நிறைவு பெற்றிருக்கிறது. அதனுடைய பலனாக இந்த திருவண்ணாமலை திருப்பரந்துறை அடியார்கள் எழுதிய இந்த திருவாசகத்தினுடைய பலனாக இன்று இந்த பிரபஞ்சம் முழுக்கும் அது எழுத வேண்டும் என்ற உணர்வு விதைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 5500 பேரை கடந்து இன்று உலகம் முழுக்க இந்த திருவாசகத்தை மற்றும் எழுதுதல் என்ற உணர்வை எழுதி கொண்டே இருக்கிறார்கள். தினம் அதிலே புதுதாக சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த திருவண்ணாமலை திருப்பெருந்துறை செய்த உலகத்தினுடைய நன்மை, பல பேர் கூடினா ஒருவரை ஒருவர் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சந்திப்பதன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கின்ற பலன் என்ன, அதுதான் இன்றைய நம்மளுடைய மானிட சட்டையை தாங்கியவர்களுக்கு எதிர்பார்ப்பு. ஒருவரை போய் ஒருவர் சந்திக்கிறோம்னால் அவர் சந்திப்பதால் நம்மளுடைய பலன் என்ன? சூரியனை மலர் சந்திக்கிறது என்றால் மொட்டாக இருந்த அந்த மலர் மலரக்கூடிய தன்மை பெருகும். இப்படி ஒன்றும் நம் சந்திப்பு என்பது நம் வாழ்க்கையிலே கிடைக்கிற அபூர்வமான ஒரு நிகழ்வு. அவ்வளவு தூரம் ஒரு அடியாரை நீ சந்திக்க முடியாது. நீ எத்தனை தவம் இருந்தால்தான் ஒரு நாளைக்கு ஒரு அடியாரையாவது நீ சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவனுடைய கருணையினால் கிடைக்கப்படுகிறது.
அதனால இந்த சந்திப்பு என்று அன்றாடம் நம்ம 1 கோடி பேரை நம்மளால சந்திக்க முடியும், 1 லட்சம் பேரை சந்திக்கலாம். நீ வீட்டிலேயே இருந்தால் கூட அன்றாடம் ஏதாவது ஒரு 20-30 பேராவது நம்ம சந்திக்கலாம். தெருவில் போறவங்க வர்றவங்க, பூக்காரு பால்காரு இப்படின்னு எத்தனை பேர் வேணாலும் உனக்கு சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கிடைக்கலாம். ஆனால் அந்த சந்திப்பு என்பது எதை நோக்கி பயணமாக மேற்கொள்ளக்கூடிய சந்திப்பாக இருக்க வேண்டும். நாமெல்லாம் இந்த மனித குலமாக பிறந்து மானிட பிறப்பை பிறந்து விட்டு மானிட சட்டையை தாங்கி பிறக்கின்ற நாம் ஒருவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை போய் பார்ப்பதால் நமக்கு என்ன பலன், அங்க பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படி என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு நிலையில் தான் இந்த பயணம் மேற்கொள்ளப்படும். உலக வாழ்க்கையினுடைய பயணம் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு சந்திப்பு நடக்காது. ஆனால் ஒரு ஆத்மாவை இறைவனோடு சந்திக்க வைக்கிறவன் எவன் தூண்டி விடுகிறானோ அவன் தான் குரு நிலையில் உயர்த்தப்படுகிறான். ஒரு ஆத்மா இறைவனை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும். இன்னொரு ஜீவாத்மா பரமாத்மாவோடு சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை எவன் ஒருவன் ஏற்படுத்துகின்றானோ அவன் குரு நிலையில் உயர்கின்றான். இதைத்தான் இந்த திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் செய்து கொண்டிருந்தார். மானிட சட்டையை தாங்கி ஜீவாத்மாவா பிறந்த அனைவரையும் திருவாசகத்தை எழுதி பரமாத்மாவோடு சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த திருவாசகத்தை எழுதும் பொழுது அந்த ஜீவாத்மா பரமாத்மாவை நோக்கி பார்க்கின்ற தன்மை, அந்த உள்ளுணர்வு, இறை உணர்வு மேலோங்கி நிற்பதால் அந்த சந்திப்பு, எப்பேற்பட்ட சந்திப்பை நீங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறீர்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு. அந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை சந்திச்சிருச்சுன்னா அந்த பரமாத்மாவினுடைய கருணை கண் இந்த ஜீவாத்மாவுக்கு பெற்றுவிட்டால் அக்கணமே அந்த ஜீவாத்மா சேர்த்து வைத்த வினை பயன்கள் எல்லாம் அகற்றி விடுவான் என்பதுதான். அந்த திருவாசகத்தை முற்றும் எழுதுதல் என்ற நினைவோடு உணர்வோடு அதிலே இறை உணர்வு கலந்து நீங்கள் எழுத தொடங்கும் பொழுது சிவமே உங்கள் மானிட சட்டையை தாங்கி பிடித்து மானிடனாக இருந்த நீ சிவமாக மாறக்கூடிய தன்மை எளிதாக இந்த திருவாசகத்தை எழுதுவதால் நீங்கள் உணரக்கூடிய தன்மை கிடைக்கும். எவ்வளவோ பேர் இந்த திருவாசகத்தை நாம் எழுத சொல்லி இன்று உலகம் முழுக்க அது எழுத கொண்டிருப்பவர்கள் பதிவாக நமக்கு 5500 பேரோ 5550 பேராக பதிவாக இருக்கலாம். ஆனால் பதிவுகள் இல்லாமல் மூலை முடுக்கெல்லாம் திருவாசகத்தை நீ எழுதி விட்டாயா? நான் எழுதுகிறேன். ஏன் திருவாசகத்தை எழுதணும்? சிவபெருமான் எழுதியதான் திருவாசகம், மணிவாசகர் சொன்னதான். நீ எழுதிட்டியா? நான் எழுதுறேன். நான் எழுதிட்டியா? நீ எழுதுறேன் என்று ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுதெல்லாம் இதை கேட்கக்கூடிய நிகழ்வாக இந்த பிரபஞ்சத்தில் மணிவாசக பெருந்தகை இந்த கலியுகத்தில் இக்காலகட்டத்தில் அபூர்வமாக எழுந்தருளினார். மணிவாசகருக்கு சிவபெருமான் 5 முறை வந்ததாக இந்த பிரபஞ்சத்தில் வந்ததாக அடியேன் பல இடங்களில் கூறுவதுண்டு. 5 முறை மணிவாசகருக்காக சிவபெருமான் கைலாயத்திலிருந்து வந்தார். ஒரு முறையும் ஒவ்வொரு உருவாக வந்தான். திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் திருத்தலத்திலே குருவாக வந்து மானிட சட்டையை தாங்கி அந்தனர் உருவிலே குருவாக வந்து அமர்ந்தான். குருநிலை மானிட சட்டையை தாங்கி வந்து மணிவாசகருக்கு முதல் நிலை இழுக்கப்பட்டது, குருநிலையாக வந்து அமர்ந்தான். அந்த குருநிலையிலே வந்து முதல் உருவாக மானிட சட்டையை தாங்கி வந்தவன் அவனை இழுத்து பிடித்து தன்னுடைய வசப்படுத்திக் கொண்டான். முப்பெரும் தீட்சையை தந்தான். குரு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் ஓதினான். குரு உபதேசங்களை எல்லாம் கனப்பொழுதில் செய்தான். கனப்பொழுதில் செய்த அந்த குரு உபதேசம் எல்லாம் உள்வாங்கிக் கொண்ட அந்த திருவாத ஊரார் கனப்பொழுதில் மாணிக்க வாசகராக உருவெடுக்கிறார். கனப்பொழுதில் அவர் மாணிக்க வாசகராக உருவெடுக்கப்பட்டு அந்த முதல் சந்திப்பு, அதுதான் சந்திப்பு, முதல் சந்திப்பு. திருவாத ஊராரும் அந்தனர் உருவிலே குருவாக வந்த சிவபெருமானும் நடக்கின்ற முதல் சந்திப்பு. அந்த முதல் சந்திப்பிலேயே அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய ஒலி, அவருடைய திருவடி தீட்சை எல்லாம் மணிவாசகருக்கு கனப்பொழுதில் கிடைக்க பெற்றிருக்கிறது. அது முதல் தடவை. இரண்டாவது தடவையாக நீ
ஆவணி மூல நட்சத்திரம் அன்று குதிரை வந்து சேரும் என்று ஓலையை அனுப்பிவிட்டு பின் செல் என்று மணிவாசகருக்கு அசிரித வாக்காக உத்தரவு கிடைக்கப் பெறுகிறது. அதன் அடிப்படையிலே ஆவணி மூல நட்சத்திரம் அன்று குதிரைப்படைகள் மதுரையை வந்து சேரும் என்று ஓலையை அனுப்பிவிட்டு மணிவாசகர் மதுரைக்கு செல்கிறார். அதே ஆவணி மூல நட்சத்திரத்தில் எம்பெருமான் குதிரை சேவனாக மானட சட்டையை தாங்கி வருகிறார். இரண்டாவது தடவை மாணிக்க வாசகருக்காக மதுரையை நோக்கி வருகிறார். அந்த இரண்டாவது தடவை மாணிக்க வாசகருக்காக சிவபெருமான் மானட சட்டையை தாங்கி வரும் பொழுது குருவாக வந்தவன் குதிரை சேவகனாக வருகிறான். அந்த குதிரை சேவகனாக அவன் வந்தவன் இரண்டாவது முறையும் மானிட சட்டையை தாங்கி வந்தவன். இரண்டாவது முறையும் யாரும் அறியாத வண்ணம் மாணிக்க வாசகர் மட்டும் அறியும் வண்ணம் அவன் திருவடியை காட்டி தான் யார் வந்திருப்பதை உணர வைக்கின்றான். இரண்டாவது தடவை. முதல் தடவையும் தேவர்களை எல்லாம் இங்கே அழைத்து வந்தவன் அவர்கள் அறியாத வண்ணம் மாணிக்க வாசகருக்கு மட்டும் அறியும் வண்ணம் தன் திருவடியை காட்டி அவன் அறியும் வண்ணம் செய்கின்றான். மூன்றாவது தடவையாக சிறுவன் வேடமிட்டு வைகை ஆற்றை அடைக்க வருவதற்காக மூன்றாவது முறையாக மானிட சட்டையை தாங்கி வந்தவன் சிறுவன் வேடமிட்டு வந்துள்ளான். சிறுவன் வேடமிட்டு குருவாக வந்தான், குதிரை சேவகனாக வந்தான். மூன்றாவது சிறுவன் வேடமிட்டு வருகிறான். சிறுவன் வேடமிட்டு வந்தவன் கரையை அடைக்காமல் சிறுவன் போல அங்கே விளையாடி கொண்டிருக்கிறான். மாணவர்களிடமிருந்து விளையாடுவதுதானே அவனுடைய வாழ்க்கை. அதை போல சிறுவன் வேடமிட்டு வந்தவன் அந்த கரையை அடைக்காமல் அந்த கரையை அடைத்தவர்களும் வேலை செய்ய விடாமல் விளையாட்டி காட்டுக்கொண்டு அங்கே விளையாடி கொண்டிருக்கிறான். அப்பொழுதும் யாரும் அறியாத வண்ணம் மாணிக்க வாசகர் மட்டுமே யார் வந்திருக்கிறான் என்பதை மட்டும் அறியும் வண்ணம் அந்த திருவிளையாடலை அங்கே புரிகின்றான். சிறுவனாக வந்தவனை அரசனிடம் முன் செல்கிறார்கள், குற்றம் சுமத்துகிறார்கள். அரசன் பெரம்படி அடிக்கிறான். அது எல்லா உயிர் இனங்களிலும் படுகிறது. அது அடித்தவன் மேல் முதுகிலும் படுகிறது. வலி தாங்காமல் துடித்த அந்த பாண்டி நாட்டு மன்னன் வந்திருப்பது இறைவன் தான் என்பதை அப்பொழுது உணர்ந்து கொள்கின்றான். இது மூன்றாவது முறையாக சிறுவன் வேடமிட்டு வந்தான். நான்காவது முறையாக தில்லையிலே மணிவாசகர் பரவச்சாலை அமைத்து அங்கே ஓரமாக அமர்ந்திருக்கும் பொழுது மீண்டும் சிவபெருமான் அந்தணராக வருகிறான். சீட வேடத்திலே வருகிறான். ஐயா மாணிக்க வாசகரே, நீங்கள் அங்கங்கே ஓதினீர்களே, அதையெல்லாம் மொத்தமாக ஓதுங்கள். அடியேன் எழுத தயாராக வந்திருக்கிறேன். நான் சொல்ல சொல்ல உன்னால் எழுத இயலுமோ? மணிவாசகர், நீ சொல்லி பாரு, என்னால் எழுத முடிகிறதா என்று முயற்சி செய்கிறேன். மணிவாசகர், நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க. அது சொல்லிட்டு அங்க பாக்குறாரு ஓலச்சுவடியில, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அடுத்த வரி அங்கே அந்தனர் உருவிலே வந்த சிவபெருமான் எழுதுகிறார். நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய். என்னடா இது? நான் சொல்ல போகின்ற அடுத்த வரியை ஓலச்சுவடியிலேயே எழுதுகிறானே. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆட்கொள்ளு சதுர. முடிஞ்சு போச்சு திருவாசகம். அப்போ நான்காவது முறையாக அந்தனர் உருவிலே வந்து மணிவாசகர் சொல்ல சிவபெருமான் எழுதினான் திருவாசகத்தில். ஐந்தாவது முறையாக அதிகாலை பொழுது அந்தணர்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த பஞ்சப்படியில் இருந்து திருவாசகத்தை எடுத்து இதை ஏற்றியது யார், இதற்கான பொருள் என்ன, இதை ஏற்றியது யார் என்று எல்லோரும் சந்தேகத்தில் வினாவி இருக்க, அதிலே அந்தனர் உருவிலே வந்த சிவபெருமான் அந்த குளத்துக்கரையிலே இருக்கக்கூடிய பரணசாலை அமைத்திருக்கிறானே மணிவாசகன் என்று ஒருவன், அவன் ஒருவன் தான் இந்த திருவாசகத்தை எழுதியிருக்க வேண்டும். அவனை போய் நாம் கேட்டால் இதற்கு பொருள் என்ன என்று நமக்கு புலப்படும் என்று அந்தணர்கள் எல்லாம் ஒன்று கூட, யார் முதல் அந்தணன் மணிவாசகன் இருக்கிறான் என்று சொன்னானோ அவன் தலைமையில் அந்தணர்கள் எல்லாம் ஒன்று கூடி அங்கே மணிவாசகரிடம் பரணசாலையில் ஓடி வருகிறார்கள். வந்த நட்சத்திரம் மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்திலே
அந்த அந்தணர் உரையிலே வந்த சிவபெருமான் தலைமையில் இந்த அந்தணர்கள் எல்லாம் ஒன்று கூடி வந்து இதற்கு பொருள் என்ன, இதற்கு பெயர் என்ன என்று கேட்கும் பொழுது, இது திருவாசகம், இதற்கு பெயர் என்ன என்று சொல்லும் பொழுது, அந்தணர் உருவிலே ஒருவனாக சிவபெருமான் வந்திருப்பதை கண்டடித்த மாணிக்க வாசகர் அவனே பொருள், சிவனே பொருள் என்று அவனை காட்டி அந்தணர் உருவிலே வந்தவனோடு ஐக்கியமாகிறார். இப்படி 5 முறை மணிவாசகருக்காக சிவபெருமான் இந்த பிரபஞ்சத்திலே ஓடி வந்திருக்கிறார் என்பது நாம் அறிவோம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதத்திலே உருவாக மாறி மாறி வந்தான். உருவாக வந்தவன், குதிரை சேவகனாக வந்தவன், சிறுவனாக வந்தவன், மீண்டும் சீடராக வந்தவன், மீண்டும் அந்தணரில் ஒருவனாக, அந்தணரில் சாதாரண அந்தணராக வந்தவன். இப்படி 5 முறை மணிவாசகருக்காக வந்த அந்த சிவபெருமான், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வடிவிலே வந்த அந்த சிவபெருமான் மணிவாசகருக்காக யாரும் அறியாத வண்ணம் ரகசியமாக 6வது வடிவு கொண்டு ஒன்று வந்தான். மணிவாசகருக்காக சிவபெருமான் அந்த 6வது உருவாக வந்தவன் எந்த உருவிலே வந்தான் என்று யாராவது இங்கே சொல்ல முடியுமா? 5 முறை வெவ்வேறு உருவாக வந்தான் இந்த பிரபஞ்சத்திற்கு மணிவாசகருக்காக சிவபெருமான். மீண்டும் உங்கள் நினைவுகளுக்காக சொல்கிறேன். முதலிலே வந்தது குருவாக வந்தான், 2வது வந்தது குதிரை சேவகனாக வந்தான், 3வது வரும்பொழுது சிறுவன் வேடமிட்டு வந்தான், 4வது வரும்பொழுது சீடராக வந்து அமர்ந்து சொல்ல எழுதுகிறான், 5வது முறை சாதாரண அந்தணர்களில் ஒருவராக அந்தணராக வந்தான். இந்த 4க்கும் 5க்கும் இடைப்பட்ட பொழுது ஒரு வடிவு உருவம் கொண்டு இந்த பிரபஞ்சத்திலே உருவெடுத்தான். அது எந்த வடிவத்தின் உருவாக மீண்டும் மணிவாசகருக்காக சிவபெருமான் வந்தார்? முதல்ல சொல்லிட்டாங்களே, அதுதான் சொல்லிட்டேன், அதான் சொல்லியாச்சு. 6வது 4வது வடிவாக 5வது வடிவுக்கு இடைப்பட்டையிலே ஒரு வடிவாக வந்தான். அந்த வடிவாக வந்தது எதுவாக தெரியுமா? திருவாசகமாகவே வந்தான். திருவாசகம் என்பது சிவபெருமானுடைய உருவம், திருவாசகம் என்பது சிவபெருமானுடைய வடிவம். எழுத்துக்களாக சிவபெருமான் தோன்றிட்டான். அந்த எழுத்துக்களாக வந்ததான் பாடல்களாக ஒதுக்கப்பட்டது. அந்த பாடல்களாக வந்ததுதான் சிவ மாணிக்க வாசக பெருமை நாவிலே அமர்த்திட்டு. அப்ப திருவாசகம் என்பது சிவபெருமானுடைய எழுத்துக்கள் அல்ல, சிவபெருமானுடைய உருவம், சிவபெருமானுடைய வடிவம் திருவாசகம். இது மாணிக்க வாசகருக்காக செய்த அற்புதம். அந்த உருவம், அந்த வடிவம் தான் ஒவ்வொரு முறை இந்த மானிட குலத்திற்காக சிவபெருமான் இங்கே வந்து பல பல திருவிளையாடுகளை செய்திருந்தாலும், இந்த கலியுகத்திலே இந்த மானிட குலத்தை ஆட்கொள்வதற்கு என்ன யுக்தி என்று மணிவாசகர் சிந்தையிலே தோன்றிய பொழுது, அது திருவாசகத்தினுடைய வடிவாக வந்தாதான் கலியுகத்தில் இந்த மானிட குலத்தை ஆட்கொள்ள முடியும் என்ற சிந்தை மணிவாசக பெருந்தகை மூலமாக சிவபெருமானுக்கு கிடைக்கப் பெற்று, அந்த சிவபெருமான் இந்த பிரபஞ்சத்திலே வந்து அமர்ந்து திருவாசகத்தின் வடிவாக, எழுத்துக்களின் உருவாக, பாடல்களின் உருவாக அவன் படைத்து தானே தன் உருவை படைத்தது திருவாசகத்தினுடைய சூட்சம். தானே தன் கருவை உருவாக்கினான், தானே தன் உருவை உருவாக்கினான், தானே அந்த உருவை எல்லோரையும் உருக்கும் தன்மையை கொடுத்தான், தானே அந்த உருக்கும் தன்மையில் எல்லோரையும் ஆட்கொள்ள நினைத்தான். ஆட்கொள்ள நினைத்ததோடு மட்டுமல்லாமல் அவன் எழுதும் பொழுது எப்பொழுதும் சொல்வதை போல, யாரெல்லாம் திருவாசகத்தை தொட்டு பார்க்கின்ற வேண்டும் என்று அவன் எழுதும் பொழுது ஒரு பட்டியலை தயாரித்தானே, அந்த பட்டியலில் நம் திருநாமங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. நூற்றாண்டு கடந்த பிறகும் கூட இந்த திருவாசகத்தை இவர்கள் எல்லாம் எழுத வேண்டும் என்று அப்பொழுதே ஒரு பட்டியலை தயாரித்து தன் திருநாமங்களை எழுத வைத்தானே, அந்த திருநாமங்களை தாங்கி நாம் மாதர சட்டையால் பிறந்து நாம் அதை எழுத நினைக்கின்றோம். அவன் செய்த வேலையை யாரெல்லாம் வைத்து செய்ய வேண்டும் என்று நினைத்தானோ அன்றே அக்கணமே நம்மளுடைய பெயர்களை எல்லாம் எழுத வைத்து, அவர்களை எல்லாம் இந்த கலியுகத்தில் பிறக்க வைத்து, அவர்கள் எல்லாம் உலகத்தில் எங்கே எந்த மூலையில் இருந்தாலும்
திருவாசகத்தை முற்றும் எழுத வேண்டும் என்ற உணர்வை திருவண்ணாமலையிலிருந்து பெறுமாறு அவன் அன்றே ஆணையிட்டு குறிக்கிறான். இங்கிருந்து புறப்படணும். நெருப்பு போல இங்க ஆரம்பிச்சது பத்திச்சு. எங்க பார்த்தாலும் எல்லா மாநிலமும், எல்லா உலகம், எல்லா வீடுகளிலும் பத்தி கொண்டது. ஏனென்றால் இது நெருப்பு தலம் அல்லவா? இங்கு ஏற்ற வைக்கப்பட்ட நெருப்பு உலகம் முழுக்க பற்ற வைக்கப்பட்டிருக்கிறது. காற்றோட தீயா பரவி சிவபெருமானுடைய உருவம், சிவபெருமானுடைய வடிவம், சிவபெருமான் கருவாக தானே தன்னை கருவாக அமைத்தான், அதை உருவாக அமைத்தான், திருவாசகமாக அமைத்து உருக்கும் தன்மையோடு தானே அதை கொடுத்து படிப்பவர்கள் உருக்கும் தன்மையை பெறட்டும், எழுதுபவர்கள் முத்தியே அடையட்டும் என்று யாரெல்லாம் படிப்பவர்களுக்கு உருக்கும் தன்மை கிடைக்கப் பெற்று எழுதுபவர்களுக்கு முத்தியை தரக்கூடிய அற்புத நிலையை இந்த திருவாசகத்தின் மூலமாக நமக்கு சிவபெருமான மணிவாசகரும் ஒன்று சேர கொடுத்திருக்கிறார்கள். அந்த திருவாசகத்தை இன்று நாம் எழுத வைத்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது எவ்வளவோ பேர் தொடர்ந்து இந்த எழுதும் நிலையிலே வந்த பொழுது தினந்தோறும் என்னை தொடர்பு கொண்டு பலவிதமான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார். ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா, திருவாசகத்தை எழுதுவதால் என்ன பலன் பெற்றேன்? அவர்கள் தான் முதல் ஆரம்பிச்சாங்க. அது என்னமோ அவர்கள் ஆரம்பித்த பிறகு தொடர்ந்து எனக்கு பல பேர் அதே போல அனுபவத்தை என்னோடு பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த அம்மா சொன்னாங்க, என்னுடைய பெண் வாழும் வீட்டிலே இருந்து என் வீட்டில் வந்து விட்டார்கள் சில பிரச்சனைகள் காரணமாக. இங்கே வந்து சில காலம் ஆகிவிட்டது. நம்மளுடைய பெண் எப்பொழுதுமே வாழ முடியாமல் நம் வீட்டுக்கு வந்து விட்டால் அந்த வீட்டினுடைய சூழல் எப்படி இருக்கும் என்று நீங்கள் எல்லாம் பெண்கள் உங்களுக்கு தெரியும். அந்த சூழல். அந்த அம்மா கண்ணீர் விட்டு சொல்லும் பொழுது இப்படி எத்தனை பேர் என்னிடம் தொடர்பு கொண்டு அவர்களுடைய